வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். லக்ன பலன் எல்லாரும் கேட்டீங்க, இந்த லக்னம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், லக்னத்துக்கு ராசிக்கும் என்ன தொடர்பு இல்லை அப்படின்ற பற்றி லக்னத்தை பற்றி நான் ரொம்ப கிளியராக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லக்னத்துடைய பலனை எப்படி பார்க்குறது, உங்கள் பேர்த் சார்ட்டை எப்படி நீங்கள் செக் பண்ணி பார்த்து தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறீங்க. 4 விஷயத்தை நான் எடுத்திருக்கேன். என்னென்னா, ப்ரொஃபஷனல் லைஃப் எப்படி இருக்கும், உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப் எப்படி இருக்கும், இண்டிவிஜுவலாக எப்படி தெரிஞ்சுக்கிறது, உங்களோட இன்கம், உங்களோட வருமானம், உங்களுடைய சேவிங்ஸ், உங்களுடைய இன்கம். 3வது உங்களோட பர்சனல் அண்ட் ஃபேமிலி லைஃப், குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய ஒரு அந்யோன்யமான வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்கள் ஃபேமிலி, டோட்டல் ஃபேமிலி. 4வது உங்கள் ஹெல்த். இந்த 4 விஷயத்தை நான் வந்து டோட்டலாக கம்பைன் பண்ணி ஒரு லக்னத்துக்கு, எல்லா லக்னத்துக்கும் தனித்தனியாக கொடுக்குறேன். ஒரு லக்னத்துக்கு என்ன மாதிரியான பிளானட்டரி பொசிஷன் இருக்கணுன்றதை நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரியுற அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிஸ்பிளேல வந்து அந்த ஹாரோஸ்கோப் சார்ட்டையும் கொஞ்சம் காமிக்கிறேன். ஸோ தட் லக்னம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், என்ன 1 2 3 என்னென்ன பாக்ஸ் நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மேஷம் முதல் மீனம் வரைக்கும் தனித்தனியாக கொடுத்துட்றேன். வீடியோட எண்டில் லக்னத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக கொடுக்குறேன். ஃபுல் வீடியோ பாருங்கள், நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஹாரோஸ்கோப் இருக்கிறவங்க கையில் ஹாரோஸ்கோப் எடுத்து வச்சுங்க, உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப். ஏன்னா இது பேச உங்களுக்கு அது கிளியராக புரிஞ்சிடும். லாங்குவேஜ் 2த்துலேயும் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்க முடியும், தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க www.lifehoroscope.in ஹாரோஸ்கோப் அப்ளை பண்ணி எடுத்துங்க. அதர் சர்வீஸும் ஃபுல்லாக ஆட் ஆகிருக்கு. வாஸ்து, நியூமராலஜி, ஜெமாலஜி, எனிதிங் அதில் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம லக்ன பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். மகர லக்னம், சனியுடைய லக்னம். மகரம் வந்து காலச்சக்கரத்துக்கே வந்து 10வது வீடு. ஒரு மனிதன் வந்து என்ன, அவன் யார் அப்படின்னு கேட்குறது வந்து தொழில். இப்போ நம்ம அடையாளப்படுத்திக்குவோம். சரி, நான் ஒரு டாக்டர், நான் ஒரு இன்ஜினியர், நான் ஒரு ப்ரொஃபஸர், நான் ஒரு பேங்கர் அப்படின்னு நம்மளை அடையாளப்படுத்திக்கிறோன்னு சொன்னால் அதான் தொழில், நம்ம செய்கிற தொழில். அதான் மகர வீடு, 10வது வீடு. ஒரு மனிதனுடைய தொழில் என்ன, அவனுடைய கர்மா, அதுதான் அந்த 10th ஹவுஸ் காலச்சக்கரத்துக்கு. இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா தெரியும். மகரம் வந்து எங்கே வருதுன்னு சொன்னோம்னா, லெஃப்ட் சைடில் அந்த 12 ஹவுசஸில் லெஃப்ட் சைடில் வர்டிக்கல் பாக்ஸில் வந்து டாப்லேருந்து பாட்டம் வந்தீங்கன்னா 1 2 3 3rd ஹவுஸில் இருக்கும். பாட்டம் டு டாப் போனீங்கன்னா 2nd ஹவுஸில் வரும். அதான் மகரம். அதான் ஸ்லாஷ் பண்ணிங்கன்னா 1ன்னு தெரியும். இந்த மகரம் அப்படிங்கிறது உங்கள் லக்னமாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன உணரணும் அப்படின்னா, சனியுடைய அம்சத்தில் நீங்கள் பிறவி எடுக்கிறீங்க. கர்மா அப்படின்னா என்னென்னா, பாஸ்ட் கர்மா வந்து கண்டினியூ பண்ணுறீங்கன்னு அர்த்தம். தட் மீன்ஸ் குட் ஆர் பேட், அது எப்படி வேணால் நம்ம யாருன்னு தனிப்பட்டவங்கள ஹாரோஸ்கோப் தான் தெரியும். பட் அது மகரம்னு வந்து பிறவி எடுக்கிறோன்னு சொன்னோம்னா நிறைய கலெக்ஷன் ஆஃப் குட் ஆர் பேட் அதெல்லாம் வந்து இருக்குது. அதை வந்து நீங்கள் கேரி பண்ணுறீங்கன்னு அர்த்தம் மகரம். இதில் வந்து என்னென்னா, நிறைய பேர் என்னை கேட்டாங்க, இந்த மகர லக்னம்னா சனி ஆச்சு, அப்போ சனினாலே வந்து லோ ப்ரொஃபைலா அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்படி கிடையாது. சனி வந்து யாரோட சம்மந்தப்படுறாரோ அதுபடி உங்கள் ப்ரொஃபைல் மாறும், உங்களோட ப்ரொஃபஷன் மாறும், உங்களுடைய ரேஞ்ச் இருக்கும். சனி யாரோட தொடர்புடைய எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரொம்ப சிம்பிள். முதல்ல மகர லக்னத்தை பார்த்தீங்கன்னா சனி எங்கே இருக்காருன்னு பாருங்கள். லக்னத்தே இருக்காரா, 2nd ஹவுஸில் இருக்காரா, 3rd ஹவுஸில் இருக்காரா, 4th ஹவுஸில் நீச்சம் அடைகிறாரா, 5ல் வராரா, 6ல் வராரா. இது வரைக்கும் சனியோட இடம்லாம் நல்ல இடம் தான். 7ல் சனி ஓகே தான். 8 வரக்கூடாது. சனி வரக்கூடாத இடம் மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல சனி வர்றது அவ்வளோ விசேஷம் இல்லை. 9ல் சனி வரலாம், 10ல் உச்சமடையலாம், 11ல் சனி வரலாம், 12லையும் சனி வராமல் இருந்தால் நல்லது. ஸோ மகர லக்னத்தில் பிறந்து சனி இருக்கக்கூடாத ஒரு 2 இடங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று 8 சிம்மத்தில், இன்னொன்று 12 தனுரில். இந்த 2 இடத்துல எல்லாம் இது எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு ஆவரேஜாவது வேலை செய்யும். எப்படி இந்த ஹாரோஸ்கோப் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, ப்ரொஃபஷனல் லைஃப் நல்லா இருக்குமா, நம்மளுடைய பர்சனல் லைஃப் நல்லா இருக்குமா, நம்மளுடைய அறிவு ஆற்றல் எப்படி இருக்கும், நம்ம திறமை எப்படி இருக்கும், முன்னேற்றம் எப்படி இருக்கும்னா, நீங்கள் அந்த சனி வந்து தனியாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ஸ்கோர் கிடையாது. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 பேரோட மூளை எடுத்துங்க. 10 பேரோட மூளைக்கு வந்து நம்ம சப்போஸ் ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு 10 பேரை நம்ம இன்வைட் பண்ணோம். ஒரு 10 பேரை இன்வைட் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்குறோம். அந்த 10 பேருக்கும் ஒரு விஷயம் வந்து டக்குன்னு புரியுமானா புரியாது. ஒருத்தருக்கு உடனே புரியும், ஒருத்தருக்கு 2வது முறை புரியும், ஒருத்தருக்கு 3வது முறை புரியும், ஒருத்தருக்கு குழப்பமாகவே இருக்கும். ஏன்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அம்சம் இருக்கும். அப்போ அந்த சனியுடைய அம்சத்தில் பிறக்கிறவங்க, மகரத்தில் பிறக்கிறவங்களுக்கு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சனி தனித்திருக்காரு, எந்த பிளானட்டோட தொடர்புல இல்லைன்னு சொன்னால் அந்த பிரெயின் அவ்வளோதான் அக்செப்ட் பண்ணிக்கும். ஒன்று லக்னத்தில் வந்து புதன் வரணும், இல்லை சனி புதன் வீட்டுக்கு போயிடணும், இல்லை புதன் சனி பரிவர்த்தனை பண்ணணும், இல்லை புதனோட தொடர்பில் வரணும், இல்லை சுக்கிரனோட தொடர்பில் வரணும். சுக்கிரன் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், புதன் அறிவை கொடுக்கும். இந்த 2ம் சம்மந்தப்பட்டுடுச்சுன்னா, சனியோட புதனோ சுக்கிரனோ சம்மந்தப்பட்டுடுச்சுன்னா அந்த சார்ட் சூப்பர் சார்ட்னு அர்த்தம். ஏன்னா உங்களுக்கு மகர லக்னத்துக்கு 5 கூடியவன் சுக்கிரன், அவர் தான் பஞ்சமாதிபதி. உங்களுடைய முன்ஜென்ம அறிவாற்றலாம் கொண்டு வந்துடுவார். 6 கூடியவன் புதன் 6 கூடியவன், அது பெரிய ப்ளஸ் உங்களுக்கு. வித்யாகாரகனான புதன் வந்து உங்களுக்கு 6 கூடியவனா வந்து சனியோட சம்மந்தப்பட்டனால சனி புதன் பரிவர்த்தனை பண்ணிடுச்சுன்னா பயங்கரமான மூளை வந்து அந்தளவுக்கு வேலை செய்யும். கிரகிச்சிக்கிற சக்தி, லைஃப் கால்குலேஷன், ஒரு விஷயத்தை வந்து பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுற அளவுக்கு ஒரு சூப்பர் பிரெயின் பவர் கிடைக்கும். புதன் நிறைய பேர் 1st ஹவுஸ்லேயே வரும் மகரத்தில். அதெல்லாம் நல்ல அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். புதன் சுக்கிரன் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஹவுஸில் சனியோட சம்மந்தப்பட்டுச்சுனாலே சூப்பர்.
ஸோ மகரம் அடிப்படையில் வந்து சனியுடைய லக்னம், அந்த சனி தான் லக்னாதிபதி, அவர் தான் அந்த மூளை அம்சத்தில் கொண்டு வர்றாரு. அதோட தொடர்புடைய கோள்களை பேஸ் பண்ணி தான் அவரோட அறிவாட்டில் வந்து கிரகிச்சிக்குவார்னு அர்த்தம். இது கான்செப்டாக நான் சொல்ல புரிஞ்சுக்க பாருங்க. எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நான் பார்த்தா, நான் சொன்ன 2 ஹவுஸில் சனி இருக்கக்கூடாது. பர்டிகுலராக சனி ராகுவோட மகர லக்னத்தில் பிறந்து பர்டிகுலராக சனி ராகு சேரக்கூடாது. சனியும் ராகுவும் போய் கரெக்டாக சிம்மத்துலேயோ இல்லை தனுர்லேயோ வரக்கூடாது. சனியும் கேதுவும் போய் சிம்மத்துலேயோ தனுர்லேயோ வரக்கூடாது. சனியும் கேதுவும் ஃபர்ஸ்ட் ஹவுஸ்லையும் வரக்கூடாது, செகண்ட் ஹவுஸ்லையும் வரக்கூடாது. சனி ராகு கேது, சனி கேது இல்லை செவ்வாய், இதெல்லாம் சேரக்கூடாது. யூஸே இல்லை. ஏற்கனவே சனியுடைய எனர்ஜியை வந்து ஸ்லோ பிக்கப்பு, அதை போய் ராகு சம்மந்தப்பட்டுச்சுன்னா எடுத்துரும், டோட்டலாக எடுத்துரும். அது இல்லை நெகட்டிவாக வேலை செய்ய வைக்கும். கேது வந்து ஆர்வம் இல்லாமல் குறைச்சி விட்ரும். சனி கேது சேர்க்க நிறைய சார்ட் ரிசர்ச் பண்ணியிருக்கேன், நிறைய ஹாரோஸ்கோப்பை சனி கேது ரிசர்ச் பண்ணியிருக்கேன். லக்னாதிபதியாக சனி இல்லைனாலே சனி கேது சேரும் போது லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அவங்களுக்கு அது வந்து அந்த 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 பிடிச்சிக்கிற ஒரு 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 ஈர்ப்பு வரல. ஒரு விஷயம் நடக்குது, அதை வந்து டக்குன்னு பிடிச்சிக்கிற ஒரு இது வரல. சனி கேது சேர்க்கை, சனி கேது சேர்க்கை நிறைய பேர் ஹெல்த் இஷ்யூஸை பார்த்துருக்கேன். நிறைய ஹெல்த் இஷ்யூ, நரம்பு சம்மந்தப்பட்டது, எலும்பு சம்மந்தப்பட்டது, உடல் நோய்கள், மனநோய்கள், இதெல்லாம் நிறைய கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து மகர லக்னம்னு ஜாதகத்தை பார்த்துட்டீங்க, உங்கள் ஹாரோஸ்கோப் உங்கள் கையில் இருக்குது, மகரம் தான் லக்னம் அப்படின்னா, சனி புதனோடையோ சுக்கரனோடையோ தொடர்பில் வந்துட்டாருன்னு சொன்னால் சேஃப், சார்ட் சூப்பர்னு அர்த்தம். ஏன்னா உங்களுக்கு வந்து லார்ட் ஆஃப் 9 வந்து புதன், லார்ட் ஆஃப் 10 வந்து சுக்கரன், 2 பேரும் சேர்ந்தா தர்ம கர்மாதிபதி யோகத்தோட லக்னாதிபதி வராருன்னு அர்த்தம். லக்னாதிபதி தர்ம கர்மாதிபதி யோகத்தோடு வர்றார். ப்ளஸ் வந்து லார்ட் ஆஃப் 2 சனி, 1 2 9 10 அங்கே புதன் சுக்கரன், இந்த பக்கம் 5 6, கிட்டத்தட்ட 6 வீடுகளை சம்மந்தப்படுத்திடும். புதன் சனி சுக்கரன் சேர்ந்துச்சுன்னா சப்ஜெக்டு குருவும் சம்மந்தப்படலாம், செவ்வாய் சம்மந்தப்படலாம், அதெல்லாம் பரவாயில்ல, சந்திரன் கூட சம்மந்தப்படலாம். ஆனால் ராகுக்கு எதுவும் சம்மந்தப்படக்கூடாது. அப்படி வந்தால் ரொம்ப சுபம். இது வந்து முதல்ல நீங்கள் செக் பண்ணுங்க. ப்ரொஃபஷனல் லைஃப், உங்களோட நாலேஜ், உங்களோட இன்கம், உங்களோட வெல்த்து, உங்களோட க்ரோத்து, உங்களோட ஹாப்பினஸ், உங்களோட ஹெல்த், இதெல்லாம் இதான் கொடுக்கும். அதுக்கடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ண வேண்டியது யார் அப்படின்னு சொன்னோம்னா, செவ்வாய் மெயின் ஸ்கோர். உங்களுக்கு செவ்வாய் தான் மெயின் ஸ்கோர் ஃபார் மகரம், லார்ட் ஆஃப் 4 அண்ட் லார்ட் ஆஃப் 11. லாபகரமான ஒரு வாழ்க்கையும் சொத்து சேர்க்கைக்கு உண்டான அமைப்பையும் பதவி அதிகார முன்னேற்றத்துக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் தருவது செவ்வாய். செவ்வாய் ஒரு ஆவரேஜாக வந்தால் கூட போதும் மகரமுக்கு, சூப்பர் ஆக்டிவேஷன். ஃபர்ஸ்ட் ஹவுஸ்லேயே மகரம்லேயே செவ்வாய் உச்சமா, பிரமாதமான சார்ட். சாட்டனும் நல்லா இருக்காரு, இந்த பக்கம் செவ்வாயும் நல்லா இருக்காருன்னா சூப்பரான ஹாரோஸ்கோப். செவ்வாய் வந்து செகண்ட் ஹவுஸ்லேயோ இல்லை தேர்ட் ஹவுஸ்லேயோ, 4th ஹவுஸ் 5th ஹவுஸ்லாம் கூட சூப்பர். 6ல் கூட செவ்வாய் வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 7ல் நீச்சம், சூப்பர், பரவாயில்ல. சில தடைகள் திருமணத்தில், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சந்திரனுடைய வீட்டில் செவ்வாய். 8ல் செவ்வாய் வரக்கூடாது, பார்த்துக்குங்க. அதே மாதிரி மகர லக்னத்துக்கு 12th ஹவுஸில் செவ்வாய் வரக்கூடாது. 8 12 தான் வந்து மகரத்தை கெடுக்கிற வீடுங்க, 2 தான் மெயின். மீதி எந்த இடமும் சனி செவ்வாய்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராகுக்கு தோஷம் இல்லாமல் இருக்குது நல்லது. மகரத்தை பொறுத்த வரைக்கும் ராகுக்கு தோஷம் வரக்கூடாது. செவ்வாய் வந்து உங்களுக்கு 9 10 11லாம் ரொம்ப சேஃபான இடம், பாசிட்டிவாக இருக்கும். இதுக்கு அடுத்து நீங்கள் செக் பண்ணுறது சூரிய சந்திரன். சூரிய சந்திரன் வந்து மகரத்துக்கு வந்து டோட்டலாக எதிரின்னு வச்சுப்போம். பெருசாக ஆதாயம் இல்லாத கிரகம் எடுத்துக்கலாம், பெருசாக ஃபேவர் இல்லை, பெருசாக நல்லது செய்யப்படுறது. இருந்தாலும் சந்திரனுக்கு எப்போவுமே அப்படி கிடையாது, பட் சூரியனுக்கு உண்டு. அப்போ இந்த சூரியன் சந்திரன் வந்து எங்கேயாவது வந்து ஒதுங்கி அப்படி அவங்க ஒரு ஆவரேஜாக பிளேஸ் ஆகி ஒன்றும் இல்லை. இதே மகர லக்னத்தில் பிறந்து துலாம் ராசி, விருச்சிக ராசி, இல்லைனா கன்னி ராசி, இந்த பக்கம் ரிஷப ராசி, மேஷ ராசி அப்படின்னு வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு சந்திரன் சேஃப் ஆகிடுறாருன்னு அர்த்தம். சூரியன் வந்து என்னென்னா மகரத்துக்கு, அதாவது சனிக்கு அப்படியே எதிரியாக வந்துடக்கூடாது, பலம் அடைஞ்சிடக்கூடாது. நீச்சம் அடைஞ்சால் நல்லது. இல்லை ஒரு வேளை 5ல் சூரியன் 6ல் சூரியன்லாம் கொண்டால் கூட பரவாயில்ல. 7 8ல் வராமல் இருக்கலாம், 12ல் வராமல் இருக்கலாம், 3ல் மறைச்சாலும் நல்லது. சூரியன் வாக்குஸ்தானத்தில் வராமல் இருந்தால் நல்லது. சூரியன் வந்து எங்கேயும் கெடுக்காத இடத்துல அப்படி தனியாக எங்கன்னா ஒரு வீட்டில் இருந்தாருன்னா, ஹவுஸில் இருந்தாருன்னா சேஃபாக இருப்பார். சூரியன் புதனோட சேர்ந்தாலும் பரவாயில்ல. அப்படி இருந்தாலே அந்த ஹாரோஸ்கோப் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ மகரம் அப்படிங்கிறது என்னென்னா, வாழ்க்கையில் வந்து கஷ்டப்பட்டு முன்னேறவங்க தான் மகரம். நிறைய பேர் தொழில் தொடங்குவாங்க, வாழ்க்கையில் ஒரு தொழில் செய்யாமல் விட மாட்டாங்க. ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க. பாசிட்டிவாக நடக்குதா நெகட்டிவாக நடக்குதா பற்றி கவலை இல்லை. சம்திங் வில் ஸ்டார்ட் சம்திங், ஏதோ ஒன்று பண்ணலாம், சின்ன லெவலையாவது பண்ணலாம், ஒரு ஃப்ரான்ச்சைஸியாவது வாங்கி பண்ணலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம், விடக்கூடாது. அது வந்து மகரம். அதே மாதிரி மகரம் அப்படிங்கிற லக்னத்தை பிறந்தீங்கன்னா நிறைய அந்த ப்ளூ காலர் ஜாப், ப்ளூ காலர் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஈஸியாக நுழைஞ்சிருவாங்க. இன்ஜினியரிங் ஃபுல்லாக மகரம் வந்துடும். ஷிப்பிங்கு, கார்கோ, மெரைன், பேக்கிங், பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸு, ரோட்வேஸு, ரோட் சிஸ்டம், வெஹிக்கிள்ஸு, சர்வீஸு எல்லாம் மகரம் தான்.
இதெல்லாம் மகரம்னா சனியுடைய அம்சம். மகரமில் வந்து ஒரு ப்ரொஃபஸராக கூட இருக்க முடியும், ஏன்னா புதன் சம்மந்தப்படும். அதான் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு, சனி எந்த வீட்டில் போகிறாரோ அப்படி தான் அந்த அறிவு ஆக்டிவேஷன் கொடுக்கும். சமூக சிந்தனை, சமூக சேவை அதெல்லாம் வந்து மகரமுக்கு ஈஸியாக வரும். தன்னை அர்ப்பணித்து சமூகத்துக்கு வந்து சேவை செய்வது. நிறைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் பார்த்துருக்கேன் மகரமில். அப்படி இருந்தாலும் கூட டவுன் டு எர்த் இருக்கிறது, இல்லைன்னா ரொம்ப எளிமையாக எல்லா விஷயத்தையும் ஈஸியாக செய்கிறதெல்லாம் மகரமில் அந்த சனியுடைய அம்சம் வந்து கொடுக்கும். அது அடிப்படையாக அந்த குணத்தை கொடுக்கும். கருணையான எண்ணங்களையும் நிறைய கொடுக்கும். உழைப்புக்கு அஞ்சாது, எளிமையாக இருக்கிறதெல்லாம் பழகக்கூடியது தான். ஸோ மகரம் அப்படிங்கிற லக்னத்தை நீங்கள் பிறவி எடுக்கிறீங்கன்னு சொன்னோம்னா, கடவுள் உங்களுக்கு கொடுக்குற வரம், உழைப்பு, ஆயுள், பிறருக்கு செய்யக்கூடிய சேவை, பிறரை காப்பாற்றுவது, பிறருக்காக வாழ்வது, துணை நிற்பது, இதெல்லாம் உங்களுடைய ப்ளஸ்ஸு. மைனஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து உங்களை தூண்டுவதற்கும் உங்களை வந்து ஊக்கப்படுத்துறதுக்கும் யாராவது ஒருத்தர் வேணும். அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து பிரகாசமான இடத்துக்கு வேகமாக வளரும். அது தன்னிச்சையாக மேலே கொண்டு வராது. அதுக்கு யாராவது ஒரு தூண்டுதல், ஒரு ஆள் வேணும். சில பேருக்கு மனைவி, சில பேருக்கு கணவன், சில பேருக்கு சகோதரன், சில பேருக்கு சகோதரி, சில பேருக்கு அப்பா, சில பேருக்கு அம்மா, சில பேருக்கு நண்பர்கள், யாரோ ஒருத்தர் அந்த மகரம் அப்படிங்கிற லக்னத்தை பிறக்கிறவங்கள ஒரு தூண்டுதல், ஒரு வழி, ஒரு பிடிச்சி ஒரு புல்லிங் பவர் வேணும். பவர் வரும்போது அவங்க ஓஹோ இதெல்லாம் இருக்கா, அப்படி இருக்கா, அப்படி இருக்கான்னு சொல்லி வேகமாக ஓடி வருவாங்க. அதுதான். அப்படி ஒரு நபரை வந்து நீங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே ஹோல்ட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு சிறந்த ஒரு வழிகாட்டியாகவும், உங்களுக்கு சிறந்த ஒரு ஆலோசகராகவும், உங்களுக்கு சிறந்த ஒரு நண்பராகவோ இல்லை ஒரு நல்ல உறவாகவோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தன்னிச்சையாக இருந்தால் நிறைய விஷயங்கள் என்ன ஆகும்னா, கால தாமதம் ஆகிட்டே இருக்கும். பார்த்துக்கலாம், பண்ணலாம், 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 பார்த்துக்கலாம், தோ செய்யலாம், இப்போ செய்யலாம், அப்போ செய்யலாம், பார்த்துக்கலாம், ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம், 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்துக்கலாம், பண்ணணும். இது வந்து ஏன் அப்படின்னா, அந்த சனியுடைய அடிப்படையான குணம் அது. அப்போது ஒருத்தர் வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ண அந்த எனர்ஜி வரும். அது ஆட்டோமேட்டிக்காக ஓட வைக்கும். அதுதான் விஷயம். ஸோ மகரம் அப்படிங்கிற லக்னத்தில் பிறந்து நிறைய ஹாரோஸ்கோப்பில் இந்த செகண்ட் ஹவுஸில் ராகுக்கு தோஷத்தை பார்த்துருக்கேன். அதே மாதிரி செவ்வாய் ராகு, செவ்வாய் சனி ராகு செவ்வாயெல்லாம் சேர்க்கை, அது வரக்கூடாது. அது வராமல் இருக்கிறதுனால சூரியன் சந்திரனும் ராகுக்கு இதோட சேரக்கூடாது. இப்படிலாம் சேரலை அப்படின்னு சொன்னால் அதை சூப்பர் சார்ட்டாக எடுத்துக்கலாம். மகரம் உழைப்பால் முன்னேறக்கூடிய ஒரு ஹாரோஸ்கோப்பாக பார்க்குறேன். அதே மாதிரி வந்து 40+ நிறைய பேருக்கு மகரமில் பிறந்து 40 வயசுக்கு மேலே தான் ஸ்கோர் பண்ணுவாங்க, லைஃப்பில் வந்து பெரிய ஆளாக வருவாங்க. ஏன்னா செகண்ட் ஆகும், அதாவது அனுபவ அறிவு ஏற 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 அவங்க எப்பவுமே ஒரு விஷயத்தை பார்த்தவொடனே இறங்குற ஒரு லக்னம் கிடையாது. அப்போ உங்களுக்கு வந்து அந்த அனுபவ அறிவு இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சிட்டா நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டா நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் அனுபவம், இன்னும் கொஞ்சம் சப்போர்ட், வேறு யாரா சப்போர்ட் பண்ணா, அப்படி எல்லாமே கலெக்ட் பண்ணி தான் உள்ளே வந்து ஒரு ஃபோர்ஸோடு இறங்கும். அதுதான் மகரம். ஹெல்த்து நல்லா இருக்கணும்னா சனியும் நல்லா இருக்கணும், செவ்வாயும் நல்லா இருக்கணும், சூரியனும் நல்லா இருக்கணும், சந்திரனும். மனசு நல்லா இருக்கணும், சூரியன் சந்திரன். ஆரோக்கியத்துக்கு செவ்வாய் சனி, அதிர்ஷ்டத்துக்கு புதன் சுக்கிரன். ரொம்பவும் சுமாராக இருக்க வேண்டிய ஒரே பிளானட் வந்து குரு தான். குரு வந்து நீச்சம் அடையலாம், குரு மறைஞ்சி எங்கன்னா இருக்கலாம், 3rd ஹவுஸில் இருக்கலாம், 6th ஹவுஸில் குரு மகரத்துக்கு வரது பெரிய ப்ளஸ். 12ல் குரு வந்தால் விபரீத ராஜயோகமாக மாறிடும். பரவாயில்ல, குரு வந்து எங்கேயாவது மறைஞ்சு ஒரு மினிமமான ஸ்கோரில் இருந்தால் சேஃப். மகரத்துக்கு குரு உச்சம் அடையக்கூடாது. 8ல் குரு இருந்தாலும் நல்லது தான். குரு பார்வை 2ல் வரும். ஓவராலாக இதுதான் ஸ்கோர். ஸோ மகர லக்னத்தை பிறந்தவங்க உங்கள் சார்ட்டை க்ளீனாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு லக்னத்தை அடிப்படையில் கொடுத்த ஒரு பொது பலன் தான். இது வந்து அந்த பிளானட்டரி பொசிஷனை பேஸ் பண்ணி அது அப்படி தான் பலனை தரும்னு கிடையாது. நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கிரகமும் எப்படியெல்லாம் பொருந்தி இருக்கின்ற போது நிறைய காம்பினேஷன். பட் ஒரு ஓவரால் வியூவில் தான் நான் அதை கொடுத்துருக்கேன். ஸோ அதை சரியாக புரிஞ்சிக்க பாருங்கள். டவுட்ஸ் நிறைய வரும். லேர்ன் ஆஸ்டன் நிறைய டைட்டில் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். கம்பைன் பண்ணி புரிஞ்சிக்க பாருங்கள். இன்னும் பெட்டராக என்னென்ன பண்ண முடியும்னு பார்க்குறேன். உங்கள் ஜெனுவின் கமெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நான் இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோஸாக ப்ரெசென்ட் பண்ண பார்க்குறேன். அண்ட் லக்னம் என்பதை பற்றி நான் சொல்ல கொஞ்சம் இருக்குது, இன்னும் பாக்கி இருக்குது. அது என்னென்னா, லக்னம் என்பால் உங்களோட உயிர், உங்களோட தலை சம்மந்தப்பட்டது. உங்களுடைய மூளை, உங்களோட அறிவு, உங்களுடைய தலை சம்மந்தப்பட்டது. உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய வில் பவர், உங்களுடைய ஆயுள் பலம், ப்ளஸ் வந்து உங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி போக போகுது, நீங்கள் எவ்வளோ பாசிட்டிவாக இருப்பீங்க, எவ்வளோ நீங்கள் நெகட்டிவாக இருப்பீங்க, இதெல்லாம் வந்து அந்த லக்னாதிபதி தான் காட்டுவோம். லக்னம் தான் காமிக்கும். லக்னத்திலே நிறைய பேருக்கு ராகு இருக்கும், லக்னத்திலே நிறைய பேருக்கு சனி இருக்கும், லக்னத்திலே நிறைய பேருக்கு குரு இருக்கும். ஸோ சுபங்கள் இருந்தால் சுபமான புத்திகள் வரும், அசுபர்கள் இருந்தால் அசுபமான புத்தியை கொஞ்சம் கொடுக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் வருது இல்லையா, அதெல்லாம் அந்த லக்னம் தான் பேஸ் பண்ணி தான் வரும். லக்னம் வந்து எப்பவுமே சுத்தமாக இருக்கணும், இல்லைனா நல்லவங்க இருக்கணும். அப்படி இருந்தால் அவங்களுக்கு வந்து நல்ல எண்ணங்களை கொடுக்கும். சில பேர் நல்லவங்களாக இருப்பாங்க, ஆக்ஷனில் ஒன்றுமே இருக்காது. அந்த நல்லவங்களாக இருக்கிறதுக்காகவே லக்னம் நல்லாயிருக்கும். ஸோ லக்னம் என்பது ஒரு மனிதனுடைய ஒரு தலை. அவனோட பிறவியில் அவன் எதை வந்து தேர்வு செய்ய போகிறான், அந்த மனிதனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது. ஒரு பெண் அப்படின்னா கூட அந்த பெண்ணுடைய எண்ணம் எப்படி இருக்குது, அவங்க எந்த துறையை தேர்வு செய்வாங்க, அது எதில் ஆர்வமாக இருப்பாங்க, எதை ஆசை கொண்டவங்களாக இருப்பாங்க, இதெல்லாமே இந்த லக்னம் வந்து கொடுக்கும். லக்னாதிபதியும்
அந்த லக்னத்தோடு ஒத்து போய் வரணும். அப்படி வந்தார்னா ரொம்ப சுபம். இதுதான் லக்னத்துடைய ஒரு சின்ன டெஃபினேஷன். ஸோ உங்கள் பர்த் சார்ட்டை கம்பைன் பண்ணி பாருங்கள். பர்த் சார்ட் இல்லாதவங்க www.lifehoroscope.in பர்த் சார்ட் எடுத்து நீங்கள் கம்பைன் பண்ணி பாருங்கள், புரிஞ்சிக்க பாருங்கள். அஸ்ட்ராலஜி வந்து ஒரு சூப்பர் சப்ஜெக்ட்டு. அதை நீங்கள் ஒன்ஸ் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சுன்னா முதல்ல நீங்கள் யாருன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. உங்களுக்கு எப்படிலாம் உங்களுடைய எமோஷன்ஸ் இருக்குது, எப்படி உங்கள் தாட் ப்ராசஸ் போகுது, என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸில் அதை கொண்டு வர போகுது, என்ன மாதிரி ரிசல்ட்ஸை கொடுக்க போகுதுன்றதை நீங்கள் புரிஞ்சிக்கலாம். சில பேர் நினைப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நெகட்டிவாக நிறைய இருக்குன்னா அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. எல்லா துர்பலன்களுக்குமே அதுக்கு ஒரு ரெமெடி இருக்குது. ரெமெடி இன் சென்ஸ் அது ஒரு பர்சனாக தான் அது சொல்ல முடியாது. வந்து 1-to-1 ஒரு ஓப்பன் வீடியோவில் அது பேச முடியும். ஏன்னா அது அந்த காம்பினேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா கிரகங்கள் வந்து ஒரு லாஜிக்காக தான் வேலை செய்யுமே தவிர அது வந்து ஒரு கால்குலேஷன் படி வேலை செய்கிறது கிடையாது. எல்லாமே அதுக்கு பின்னாடி ஒரு லாஜிக் இருக்கும். அந்த லாஜிக்கோட தான் அந்த பிளானட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம். நம்ம தாட் ப்ராசஸே தான் அதை பண்ணோம். நம்ம எண்ணங்கள் நம்ம விதியை அப்படியே கொண்டு வரும். ஸோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய புரிதல் வேணும். தொடர்ந்து பாருங்கள். லைஃப் ஹாரோஸ்கோப் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.